இந்த ரத்த அழுத்தத்தை பற்றி பேசும்போது ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ரத்த குழாய் வழியாக ரத்தம் செல்லும் போது ஏற்படக்கூடிய ஒரு ப்ரெஷர் அழுத்தத்தை நாம் இந்த மாதிரி ஒரு உபகரணம் மூலமாக நாம் என்ன பண்ணுறோம், பதிவு பண்ணுறோம். இந்த ரத்த அழுத்தங்கிறது என்னன்னு சொன்னால் நம்ம இயல்பான நிலைமைங்கிறது 120லேருந்து 80, அதாவது உயர் ரத்த அழுத்தம் 120, தாழ்நிலை ரத்த அழுத்தங்கிறது 80. இப்போ இதை விட அதிகமாக போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ரத்த குழாய்கள் இந்த அதிகமான ரத்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் அதில் ரத்தம் கசிவு ஏற்படலாம். ரத்த குழாயை விட்டு ரத்தம் வெளியே கசியலாம். இப்போ மூளையில் கசிஞ்சு அதனால் அது ஸ்ட்ரோக்காக மாறும், பெரிய ஆபத்து. ரத்த கசிவு ஏற்படலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இரத்த குழாயில் அடைப்பை ஏற்படுத்த முடியும். இல்லை இரத்த குழாய் வெடிச்சு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. சின்ன இரத்த குழாய்கள், நுண்ணிய இரத்த குழாய்கள் வெடிப்பு ஏற்படும். அப்போ இந்த மாதிரி இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு எடுத்தால் ஒன்று கண்ணில் உள்ள இரத்த குழாய்கள், மிக நுண்ணிய இரத்த குழாய்கள், அதில் இரத்த கசிவு ஏற்பட்டால் கண் பார்வை இழப்பு ஏற்படுவதற்கு அது காரணம். இது ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். கண்ணில் உள்ள விழித்திரையில் நுண்ணிய இரத்த குழாய்கள் உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படுவது. ரெண்டாவது மூளையில் உள்ள இரத்த குழாய். மூளையில் உள்ள இரத்த குழாய்களும் நுண்ணிய இரத்த குழாய்கள் தான். அங்கேயும் ஒன்றுல இரத்த கசிவு, அதாவது இரத்த குழாய் வெடிக்கிறதுனால இரத்த கசிவு ஏற்படலாம். இல்லை அந்த இரத்த குழாய்க்குள்ள அடைப்பு ஏற்படலாம். இது எதுவாக இருந்தாலும் சரிதான். என்னாகும், அவருக்கு ஒருத்தருக்கு பக்கவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இது உயிருக்கு மிக ஆபத்தான வியாதியாக இருக்கிறது. அதே மாதிரி இப்போ இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டதுன்னா மாரடைப்பு. மாரடைப்பு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மிக மிக ஆபத்தான ஒரு வியாதி. அதனாலையும் உயிரிழப்பு ஏற்படுத்த முடியும். அதுபோல் கால்களுக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் காலுக்கு இரத்த ஓட்டம் போகாமல் கால் அழுகிய நிலைக்கு போகலாம். காலை அகற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடலாம். எனவே இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த உயர் இரத்த அழுத்தத்தினால் இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். மேலும் இந்த உயர் இரத்த அழுத்தம் சிறுநீரகத்தில் உள்ள நுண்ணிய இரத்த குழாய்களை பாதிப்பது மூலமா சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர், ஹைப்பர்டென்சிவ் கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டு அதனால அவங்க அந்த டயாலிசிஸ் போன்ற சிகிச்சைகளுக்கு செல்லக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. எனவே இது போன்ற பல கொடிய வியாதிகளை இந்த உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுத்த முடியும் என்பதனாலும், மேலும் இந்த இரத்த அழுத்தம் கூடி இருக்கிறது நிறைய பேருக்கு அறிகுறியே இல்லாதனாலும் இதை சைலண்ட் கில்லர்னு சொல்றோம். அதனால உங்களுடைய இரத்த அழுத்தத்தை அளவீடு செய்து கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். நன்றி.